நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நல்லா பார்த்துக்குங்க. விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்பான்றது வந்து ஒரு பெரிய ஒரு வாரம் அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஆமாம் மக்களே, நீங்கள் தமிழில் இப்போ பார்த்த விஷயம் உண்மைதான். அப்பா வந்து இப்போ நம்ம கூட இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எத்தனையோ கேரளா, ஆந்திரா, ஈரோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். ஆனால் எதுவுமே கை கொடுக்கல. ஈரோடு ஃபிசியோதெரப்பியில் மட்டும்தான் ஓரளவுக்கு முன்னேற்றம். அப்படியே அதையே நம்ம கண்டினியூ பண்ணி எப்படியாச்சும் அவரை பேச வச்சிடணும், நடக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கும்போதே 2வது வாட்டி ஸ்ட்ரோக் வந்து அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாமல், இதுக்கப்புறம் அப்பாவை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் செய்யும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். 2வது ஸ்ட்ரோக் வர சொல்ல இதுக்கப்புறமும் வந்து அவருக்கு நம்ம எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணால் அவரால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னதால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 6 மாதமாக வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயே லோக்கலில் டாக்டரை வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சடனாக வந்து நம்மளை விட்டு போயிட்டார். எதுக்காக இந்த வீடியோ வந்து இப்போ நான் மேக் பண்ணி போகிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அப்பா இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவொடனே நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நன்றி. ஏன்னா கூட இருந்தவங்களே வந்து நம்மளை ஏமாற்றி, கூட இருந்தவங்களே நம்மளை வந்து எல்லாத்தையுமே ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு, இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் யாருன்னே தெரியாது நான் எனக்காக வந்து நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு குணம் பண்ணின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது. முதல்ல அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். எல்லாரும் அப்பாவுக்கும் ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கும். தன்னுடைய பையன் வந்து தன்னுடைய பொண்ணு வந்து எப்படியாச்சும் முன்னேறி போயிடணும், எப்படியாச்சும் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் என்னோடய சொந்த உழைப்பால் மட்டுமே நான் இப்போ வந்து இப்படி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பழைய யூடியூப் சேனலில் வந்து என்கிட்ட இருந்து போயிட்டதுக்கப்புறமா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்படி ஏமாத்திட்டேடா, இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். இந்த விஷயத்த வந்து நான் சொல்லவே வேணாம், இதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது சொல்லாமல் இருக்கவும் முடியல என்னால். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து வலி வந்து உடம்புல இல்லை, இங்கே தான் வலின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து குணமாயிடுவார் தம்பி, ஆனால் ஏன் இப்படி இருக்காருன்றது தெரியல. அவரை பார்த்த டாக்டர் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் குணமாயிடுவார், ஆனால் ஏன் இப்படி இருக்காரு தெரியல, எதனால் இப்படி இருக்காரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லா டாக்டர்ஸும் அதுதான் சொன்னாங்க. நாங்கள் சித்தூருக்கு கூட்டிகிட்டு போனோம். நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 2 மருந்து கொடுத்தோம். 2 மருந்து கொடுக்கும்போது அவர் ஓரளவுக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறமா அந்த சித்தூரில் அங்கே இருக்கிற அந்த நாட்டு மருந்து வைத்தியர் இருப்பாங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே குணமாயிட்ருக்கோம், ஆனால் இவருக்கு ஏன் ஆக மாட்டேன்னு தெரியல. அவருக்கு வந்து அப்போது அவருடைய மனசில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து அவர் வந்து முடியல, அவரால் வெளியே வர முடியாது, அதனால தான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் அப்பா கிட்ட போய் பேசணும், இந்த மாதிரிப்பா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா, நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுட்டேன், நல்லபடியாக போயிட்டுருக்குப்பா, நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்பவும் அவர் வந்து அதை ஏற்றுக்கினாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்பா ஈரோட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசும்போது நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ரியாக்ட் பண்ணார். நான் போட்டேமாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர், நான் போவேணான்னா என் கையை பிடி, நான் போகிறேன்னா என்னை விட்டுடு, கையை பிடிக்காதுன்னு சொல்லும்போது அவர் என் கையை பிடிப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நிறைய நடந்தது. ஆனால் அங்கே இருக்கும்போதே அவருக்கு 2வது ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கப்புறமும் நம்ம ஈரோட்டில் இந்த ஃபிசியோதெரப்பியில் வச்சு பார்க்குறது வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவர் தாங்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே இருக்கிற டாக்டர்ஸே சொன்னாங்க, நல்லா குணமாயிட்டு இருந்தாருமா, திடீர்னு 2வது ஸ்ட்ரோக் வந்ததுனால அவருக்கு இதுக்கப்புறம் வந்து அவரை வீட்டில் குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்கேருந்து கஷ்டப்படுறதை விட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், அங்கேருந்து டாக்டர் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டர் வச்சு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு விஷயமாவும் பார்த்து பிறந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்னன்னு தெரில உடம்பெல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா உடம்பெல்லாம் வந்து நீர் ஃபுல்லாக உடம்பே ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக ஊறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, வெறும் டேப்லெட்டில் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான், அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் போயிட்டு விசாரிச்சு பார்த்தோம். ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றே வந்தான், மாத்திரையில் மட்டும்தான் அவருக்கு வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே கூட சரி ஓகே, அவர் ஒன்றுமே ஆகாது, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவருக்கு தண்ணி வெளியேறிச்சுன்னா அவர் நார்மலாக ஆகிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு 26ஆம் தேதி நார்மலாக தான் இருந்தார். அவர் பாத்ரூம் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 3:30 மணி இருக்கும். அம்மா பாத்ரூம் போயிட்டாங்கடா, வாடா ஒரு அப்பாவை வந்து குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் கூட்டின்னு போயிட்டா பாத்ரூம் இது பண்ணிவிட்டு அவர் வந்து ரொம்ப ஷை டைப்பு. அம்மா மட்டும்தான் அவர் வந்து குளிப்பாட்டி விடணும் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து பண்ண நினைப்பார். என்னெல்லாம் வந்து அவர் இருக்கும்போதே வந்து தெளிவாக இருக்கும்போதே அவர் வந்து குளிக்கும் போது கூட நான் பக்கத்தில் அந்த சைடு கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷை டைப்பு. அம்மா வந்து அவர் குளிப்பாட்டி இருக்கும்போது திடீர்னு அம்மா கரணே வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போய் பார்க்க சொல்ல அப்பா வந்து கடைசியாக என்னை பார்த்துட்டு அப்படியே உயிர் போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறது, நான் அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவர் எப்படியாவது காப்பாற்றிடணும், எவ்வளோ காசு என்ன வேணாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினோம். ஏன்னா கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை அவங்க கூட இருக்கிறவங்கள ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொன்னார். அப்போ வலியை வந்து அவருக்கு இந்த இடத்துல இருந்திருக்கும், அவர் உடம்புலலாம் வலி கிடையாது, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பையனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வீடியோ பார்த்துட்டுங்க யாராக இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அவங்க அப்பா அம்மாவை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு பையன் அவங்க அப்பா வந்து எதுக்கு அடிப்பாங்கன்னா, எதுக்கு மிரட்டுவாங்கன்னா, எதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி யோசித்து மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை திட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்க மனசை கஷ்டப்படுறதுக்காக பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தெய்வத்துக்கு மேலே அவங்கெல்லாம். அது எங்கள் அப்பா மூலிமா தான் எனக்கே தெரிஞ்சுது. அவர் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்காக நான் எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நல்லா பார்த்துக்குங்க, விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அப்பான்றது வந்து ஒரு பெரிய ஒரு வாரம், அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக்குக்காகவோ ஷேருக்காகவோ இல்லை, அப்பாக்காக நிறைய பேர் வேண்டிங்க. அப்பாக்காக வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க, அவர் உடம்பு குணமாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேண்டிங்க நீங்கன்றது தெரியும். அவங்களுக்காக இந்த வீடியோ. சாரி மக்களே, என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அம்மாவை நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியல. ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்கே வந்து அவங்களால முடியாது. எனக்கு தெரியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்பா இப்போது இருந்திருந்தால் கூட அப்பா என்ன நினைப்பார், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடிக்க, இவெல்லாம் நம்மளை பார்த்துக்க மாட்டான். எங்கள் அம்மா என்ன சொல்லுவார், இவெல்லாம் நம்மளை பார்த்துக்க மாட்டான், இவன் விட்டுருவான், இவன் இதெல்லாம் என்னென்னு நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக யோசிச்சுப்பார், நம்ம பையன் நம்மளை இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுப்பார். எங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றது தெரியல. அவர் நல்லா அவங்க தாங்கலை. ஏன்னா அவருன்னா அவங்களுக்கு அவ்வளோ உயிர். நான் எப்படி ஆறுதல் நல்லா இருக்காங்க திடீர்னு அழறாங்க, நல்லா இருக்காங்க திடீர்னு அப்பா இந்த வீட்டில் வந்து அவங்க போக மாட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இருக்கு. ஏன்னா அப்பா சத்தியம் பண்ணார் அம்மாண்ட, நான் போக மாட்டேன், ஒன்று விட்டு போக மாட்டேன், நீ செத்துட்டு பிறகு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. உடனே விட்டு போவேன்னு சொல்ல பார்க்க. அடுத்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு எப்படியோ அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். வீடியோ வரலன்னு சொல்லிட்டு எங்களை அப்படியே கைவிட்டுறாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்பாவோட ஆசை எப்படியாவது இவன் வந்து முன்னேறணும்,
எப்படியாவது இவன் ஜெயிக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக மறுபடியும் எழுந்து வருவேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட மறுபடியும் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படியே விட்டுறாதீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும். இது வந்து என்னுடைய ஒரு லைஃபாக இல்லை இருந்ததை விட இது எங்கள் அப்பாவுடைய ஒரு ஆசை. இதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி ஆகணுன்றதை அப்படி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் முன்னேறுவேன். நல்ல ஒரு நிலைமையை நான் வருவேன் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் தான் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா வந்து படுக்க வச்சுருக்கோம். அப்போது அப்பா ஒரு நாய்க்குட்டி வந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தாரு. அந்த நாய்க்குட்டி வந்து அப்பா எங்கே போனாலுமே கூட போயிட்டு வர. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அம்மா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு ஈரோடுக்கு போயிட்டாங்களா. வரத்துக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது அந்த நாய் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அது எதனால் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு உடம்பு குணமாயிட்டு இருந்தது. திடீர்னு சடனாக அப்பா இறந்துட்ட பிறகு அந்த நாய் அப்பா விட்டு போகவே இல்லை. அப்பாவோட மூஞ்சியே பார்த்துட்டு இருந்து, அப்பா முகத்தை பார்த்து அப்பா எங்கே இருந்தாரோ அங்கேயே தான் அந்த நாய் இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. இந்த உலகத்தில் நம்ம கூடயே இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு அன்பு காட்டியிருப்போம். நான் சொல்கிறது நம்மள மாதிரி மனுஷங்க மேலே. ஆனால் அவங்களாம் வந்து எவ்வளோ ஒரு கேவலமாக இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அப்பா இறந்தது தெரிஞ்சு உணர்ந்து அந்த நாய் வந்து கூடயே இருந்துச்சு. அப்பா கூடயே கடைசி வரைக்கும். கடைசியில் அப்பாவை கூட்டிகிட்டு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்குமே கூட அந்த நாய் பின்னாடி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வரல. ஏன்னா தங்கச்சி அம்மாலாம் வந்து அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த நாய்க்கு இருக்கிற அந்த நாயின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் வந்து நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு தான் வைக்கணும். நாயின்னு சொல்லவே கூடாது. அதுக்கு இருக்கிற ஒரு பாசம் கூட மனுஷங்களுக்கு இல்லையன்றதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.